பொன்முடி ஆபாசமாக தமிழக பெண்களை ஒட்டுமொத்தமாக பெண்ணினத்தையே கொச்சைப்படுத்தினார். அவர் தொடர்ந்து ஓசி பஸ் என்று சொன்னார். பெண்களை ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த பெண்ணை நீ எந்த ஜாதி என்று கேட்டார். இப்படி தொடர்ந்து அவதூறாக பேசுவது, மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவது, அதை போல சைவம் வைணவம் என்று நம்முடைய 8ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகள் பழமைமிக்க சைவ வைணவத்தை பற்றி மிகவும் தரம் தாழ்ந்த முறையில் விமர்சனம் செய்தார். ஆக தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொதித்து எழுந்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் இதை பார்த்து பயந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்களும் இணைந்து ஆர்ப்பாட்ட களத்திலே குதித்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தலைநகர் சென்னையிலே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே இனி அவர் பதவியில் வைத்திருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இன்று பொன்முடி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது திமுக சர்க்கார்.